தற்போது பரிசில்கள் பெற்று வெற்றி சாதனையாளர்களாக திகழ்கின்ற எம் மாணவிகளுக்கு எங்கே உங்கள் கரகோஷங்கள்? ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் தாங்கள் செல்லும் திசையெங்கும் மனிதர்களை உருவாக்குகிறார்கள். அப்படி தன் அறிவாலும் ஆற்றலாலும் எத்தனையோ ஆளுமைகளை உருவாக்கி இன்று எம் விழாவின் திசையாகவும் எம் மகுடமாகவும் வீட்டிற்கும் எம் முதன்மை நாயகியை இப்போது நாம் சந்திக்க இருக்கின்றோம். வாழ்க்கை என்பது வாழ பிறந்தவருக்கு அல்ல, அது பிறரை வாழ வைப்பவர்க்கே. ஆம், பிறரை வாழ வைக்கும் ஒரு உன்னத கலைதான் கல்வி. ஆசிரியராகவும் கல்வி ஆலோசகராகவும் ஆசிரியர் மாணவர் தமிழ் கற்றல் கற்பித்தல் பயிற்றுவிப்பாளராகவும் இருந்து இந்த உலகிற்கு தன் வாழ்வையே தாராளமாய் வாரி கொடுத்தவர். முதுகலைமானி முதுகல்விமானி எனும் பெருமைகளை கடந்து தேசிய கல்வி நிர்வாகம் தமிழ் துறை முன்னாள் சிரேஷ்ட விரிவுரையாளர் எனும் சிம்மாசனத்தை அலங்கரித்தவர். கற்பித்தல் என்பது இவருக்கு பணி அல்ல, அது ஒரு தவம். விழுந்த விதைகள் எல்லாம் மரமாவதில்லை, மரமாகிய விதைகள் நிழல் தராமல் போவதில்லை. ஆம், இவர் விதைத்த கல்வி விதைகள் இன்று ஆழ விருட்சமாய் உலகெங்கும் நிழல் தந்து கொண்டிருக்கின்றன. அறிவால் கல்வி ஆலோசகர், சொல்லால் ஆன்மீக இலக்கிய பேச்சாளர், எழுத்தால் சமூக சிற்பி, எல்லாவற்றிற்கும் மேலாக மனித மனங்களின் பாலங்களை தீர்க்கும் உளவளத்துறை நிபுணர். தமிழன்னை தன் மடியில் தாங்கும் ஒரு பன்முக கலை களஞ்சியம். ஆம், மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் எம் நெஞ்சார்ந்த பெருமரியாதைக்கும் உரிய இன்றைய நிகழ்வின் முதன்மை நாயகி எம் பிரதம அதிதி திருமதி ராணி ஸ்ரீதரன் அவர்களை தனது ஞான பேருரையை வழங்கி எம் சிந்தனைகளுக்கு புதிய வெளிச்சம் பாய்ச்சுமாறு பணிவன்புடன் அழைக்கின்றேன்.